8ஆம் இடம் அப்படின்றது என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். என்ன பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம்ன்றது பொருள் சேர்த்தல், பொருள் வயப்படுதல். 8ஆம் இடம்ன்றது ஆழ்ந்த ஞானம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல இந்த கிரகங்கள் போய் அமர்ந்திருக்கும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? வேற ஏதாவது தேவையா? சூப்பரான டைம் பீரியடுங்க. எனக்கு வந்து சொல்ற மாரியெல்லாம் வந்து மோசமா எதுவுமே இல்ல. சிம்மராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் வந்து பார்த்துக்கணும். 1 கண்டிப்பா உடம்ப பார்த்துக்கணும். அதுவும் எக்ஸ்ட்ரார்டினரியா என்ன இருக்க போது அப்டின்னா 7க்கு 2 தான் 8. நெறைய சிம்மராசிக்காரங்களுடைய மனைவிக்கு துணை அல்லது துணைவியாருக்கு வேலை கிடைக்க போது. இல்ல வேலை அவர்கள் மூலமாக ஒரு பண வரவு அப்டின்றதுக்கு இருக்கு. அவங்க மூலமா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போது. சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் அப்டின்றது கிடைக்க போது. சிம்மராசி பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஆணின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ அவங்களுடைய வருமானம் உயரப் போகிறது. நம்ம ஜெயிச்சான்னா வூட்டுக்காரர் ஜெயிச்சானா எல்லாம் ஒண்ணு தானே. ஸோ அதனால இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் கிடைக்க போகுது.